மாம்சமானவர்கள்லாம் யாரு சொல்லுங்க? அதுல கிறிஸ்தவன் இருக்கான், அதுல இஸ்லாமியன் இருக்கான், அதுல சீக்கியன் இருக்கிறான், அதுல இந்து இருக்கிறான், அதுல எல்லா ஜாதியும் இருக்கிறான், எல்லா மதமும் இருக்கிறான், நல்லவன் இருக்கிறான், கெட்டவன் இருக்கிறான். ஆனா தேவன் மட்டும் அவர் கேரக்டர் தெரியுமா? தாங்கிட்ட ஒருத்தன் கேட்டுட்டான்னா கொடுத்துட்டு தான் அப்புறம் அவன் யாருன்னு பார்ப்பாரு. நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை, ஜெபத்திலே நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை உங்களை சுற்றி இருக்கிற ஒழுங்கின்மையான உலகத்தை ஒழுங்காக மாற்றுகிறது. வேத வசனம் வேறு, தேவ வசனம் வேறு. எல்லாம் சொல்லுங்க. வேத வசனம் வேற, தேவ வசனம் வேற. இந்த வேதத்திலிருந்து ஒரு வசனம் நீங்க படிக்கும்போது அது வேத வசனம். ஆனா தேவன்கிட்ட புறப்பட்டு வந்தால் அது தேவ வசனம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் மறுபடியும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபம் என்கிற தலைப்பை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ப்ரேயர்ன்றது ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம். மனிதனுக்கு தேவன் தந்திருக்கிற மாபெரும் ஆசீர்வாதங்களில் ஒன்று ஜெபிப்பது. ஜெபிப்பது என்று சொல்வதை விட பேசுவது. எல்லாம் சொல்லுங்க, பேசுவது. மனுஷனுக்கு மட்டும்தான் தேவன் பேசக்கூடிய ஒரு திறனை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். வேற எந்த மிருகம் என்ன செஞ்ச இல்லை, பேசினது இல்லை. எக்ஸப்ட் சர்ப்பமானது அப்படின்னு சொன்னது, அந்த தவிர வேற எதுவுமே பேசினது கிடையாது. ஏன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் தேவன் பேசக்கூடிய அந்த கிருபையை கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, மனுஷனுக்கு மட்டும்தான் சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமையை கொடுத்துருக்கிறார், மாற்றக்கூடிய வல்லமையை கொடுத்துருக்கிறார். தேவன் ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் ஒழுங்கின்மையாய் இருந்த பூமியை ஒழுங்காய் மாற்றினார். தேவன் ஒழுங்கின்மையாய் இருந்த இந்த பூமியை ஒழுங்காய் மாற்றினார். 6 நாள் கழித்து தேவன் ஓய்வெடுத்தார் அப்படின்னு இருக்கு. ஓய்வெடுத்தார் அப்படின்னா என்ன பண்ணார், என்ன வேலை பார்த்தவன்னா ஓய்வு எடுக்கணும். இப்போ என்ன வேலை பார்த்தார் தேவன்? மம்புட்டி எடுத்து வெட்டி போட்டாரா? இல்லை. என்ன பண்ணார்? 6 நாள் என்ன வேலைங்க பார்த்தாரு? பேசினார். கை தட்டுங்க, பேசினார். ஒரு கிறிஸ்தவனுக்கு வேலைன்னா என்ன வேலை தெரியுமா? பேசுகிற வேலை. ஆமேன். இப்போ நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆமேன். நீங்கள் ஆமேன்னா நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க. அப்போ பிதாவாகிய தேவன் என்ன சொன்னார்? வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். ஜலமான ஜலத்தை பிரிக்க கடவுது என்றார். பகலையாள சூரியன், இரவையாள சந்திரன் உண்டாக கடவுது என்றார். அது தன் ஜாதியின்படி விதை தரும் கனி மரங்களை சிருஷ்டிக்க கடவுது என்று சொன்னார். வார்த்தை ஒழுங்கின்மை ஒழுங்காய் மாற்றுகிறது. அப்படித்தான் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை, ஜெபத்திலே நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை உங்களை சுற்றி இருக்கிற ஒழுங்கின்மையான உலகத்தை ஒழுங்காக மாற்றுகிறது. ஒழுங்கின்மையான இந்த உலகத்தை ஒழுங்காக மாற்றுகிறது. நமக்குள்ள ஒரு பவரை தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? இந்த நாக்கில் கொடுத்துருக்கிறார். அப்ப முதல் அதிகாரத்திலே தேவன் என்ன செய்கிறார்? பெயர் வைக்கிறார். 2ஆம் அதிகாரத்திலே தேவன் பேர் வைக்கல. ஆதாம் என்ன பேர் வைக்கிறான்னு பார்க்கிறாரு. ஆதாம் என்ன பேர் வச்சானோ அந்த பேரே வந்துருச்சு, வச்ச பேரே வந்துருச்சு. அப்படின்னா வச்ச பேர் தான் வரும். ஒரு அரசியல்வாதிகிட்ட போய், ஐயா என் பையனுக்கு ஒரு நல்ல பேர் வைங்க. எப்படி பேர்? காதில் நுழையிற மாதிரி பேர் வைங்க. குச்சி அப்படின்னு வச்சுட்டாப்புல. அந்த காதில் நுழையிற மாதிரின்னு அதுக்கு அர்த்தம் குச்சி கிடையாது. அப்படி அவன் சொன்ன பேர் அப்படியே வந்துருச்சு. அப்படின்னா அவன் என்ன சொன்னானோ அப்படியே அந்த மிருகம் மாறிற்று. சார்ல்ஸ் காப் சொல்றாரு, அவன் ஹார்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே தான் ஹார்ஸ் பவரே வந்துச்சு. அதுக்கு ஹார்ஸ் பவரே அந்த அவன் ஹார்ஸ்ன்னு சொல்லும்போது மைண்டில் என்ன நினைச்சு சொன்னானோ அப்படியே அந்த ஹார்ஸ்குள்ளே வந்துச்சு. அப்போ மனிதன் என்ன சொல்கிறானோ அது நடக்கும். அப்படின்னா ஜெபம் எவ்வளோ முக்கியமானது பாருங்கள். கைத்தட்டுங்க ஒரு தவறுக்கு. ஆமேன். இங்கேருந்து நான் வரேன் ப்ரேயருக்கு இங்கேருந்து வரேன். நீங்கள் ப்ரேயருக்கு அங்கே எந்த பக்கம் இருந்து வரீங்கன்னு எனக்கு தெரியாது. ஐயா அப்பா சாகுறோம் அந்தி கிறிஸ்துவ, நீங்கள் வேறு ரூட்டில் வரீங்க, நான் இப்போ வேறு ரூட்டில் வரேன். நான் இந்த ரூட்டில் வரேன். பிதாவாகிய தேவன் எந்த ரூட்டில் வந்தாரோ அந்த ரூட்டில் வரேன். பிதாவாகிய தேவன் என்ன சொன்னார்? வந்து பார்க்குறாரு,
பூமியானது ஒழுங்கின்மையாக இருக்குது, வெறுமையாக இருக்குது, இருளாக இருக்குது. ஆனால் அவர் வாயை திறந்து பேசும்போது ஒழுங்கின்மை பேசலை, வெறுமை பேசலை, இருள் பேசலை. 3 எதிர்மறையானது. ஆனால் அவர் பேசினது வெளிச்சம். ஆமென். வெளிச்சம். எது இருந்ததோ அதை பேசவில்லை, எது வேண்டுமோ அதை பேசினார். அப்ப ஜெபம் என்கிற இடம் என்பது என்ன? ஜெபம் என்பது என்ன இருக்குப்பா அப்படின்னு பேசுறது கிடையாது, என்ன வேணும் அப்படின்னு பேசுறது. ஜெபம்ன்றது ஒரு அதிகாரத்திலிருந்து புறப்பட்டு வருவது. ஜெபம் என்பது ராஜாவின் வார்த்தை எங்கேயோ. ஜெபம் என்பது அது சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமையுடையது. இப்ப அதாவது நீங்க என்ன பேக்ரவுண்ட்ல நம்ம ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோமோ அதுதான் நம்ம மைண்டுக்கு வரும். ஜெபம்னு ஒரு கோட் அடிச்சு வச்சிருப்பான் பிசாசு பழைய உபவாச ஜெபத்தில். நீங்க அதோட கனெக்ட் பண்ணும்போது ஜெபம்னு அந்த ஸ்மெல் வரும். இப்போ புளிக்குழம்பு அப்படின்னாலே நமக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. ஏன் பிடிக்க மாட்டேன்து சிலருக்குன்னா, அவங்க சாப்பிட்ட புளிக்குழம்பு அப்படி. புளிக்குழம்புன்னு ஒன்று ஒருத்தனுக்கு அதுதான் மைண்டில் வருது. ஜெபம்னு ஒன்று நீங்கள் என்ன எழுதியல யோசிக்கிறீங்கன்றது அதை அழிக்கணும். ஆமாம், ஜெபம்னு பைபிள் என்ன சொல்லுது? கையை தட்டுங்க ஒரு ஆமென். ஜெபம் என்பது தேவனோடு அமர்ந்து தேவனை போல பேசுவது. உங்கள் வாழ்க்கையை சுற்றி இருக்கிற ஒழுங்கின்மையை நீங்களே மாற்றும்படிக்கு என்ன செய்யறது? உங்களுக்கான அதிகாரத்தை கொடுப்பதுதான் ஜெபம். ஜெபம்ன்றது ஏதோ ஒன்றை தேவன் நீங்கள் கேட்கணும் கத்தணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஒரு வீட்டை கொடுத்துட்டாரு, வீடு வெள்ளையடிக்காமல் இருக்குது அப்படின்னா ஏன் தேவனுக்கு வெள்ளையடிக்க தெரியாதா? தேவனுக்கு வெள்ளையடிக்க தெரியும். ஆனால் என்ன கலர் அடிக்கணும் நீ தான் சூஸ் பண்ணணும். அதுக்கு தான் வெயிட் பண்ணுறது. The choice is yours. ஆமாம், the power is his. The choice is yours. வல்லமை அவருடையது. அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்? என் மனைவியை நான் இது கூட்டிகிட்டு போகிறேன் ஜவுளி கடைக்கு. என்ன இடத்துல நான் தான் பே பண்ண போகிறேன். நான் தான் பே பண்ண போகிறேன்றக்காக நான் பிடிச்ச கலர் எடுக்க மாட்டேன். முடியாதுன்றது அடுத்த விஷயம். எடுக்கலாம். ஆனால் சாய்ஸ் உன்னுடையது, ரூபா என்னுடையது. அப்படிதான் தேவன் சொல்றாரு, ஜெபம் உன்னுடையது, வல்லமை என்னுடையது. இவன் வல்லமே ஜெபத்தில் கொண்டு வரான், குண்டலினி சக்தியை கொண்டு வந்த மாதிரி. என்னப்பா அது? என்ன நீ ஜெபத்தை மட்டும்தான் பண்ண சொன்னேன், நீ வல்லமையவே இறக்கிட்டு இருக்கிற உள்ள. வல்லமை கர்த்தருடையது. சரி சரி, ரூபா கொடுக்குறவன் தான் முக்கணும், செலக்ட் பண்ணுறவன் முக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ என் கேள்வி, நீ எதுக்கு முக்கிற ஜபத்தில்? சில ஜபத்தில் முக்கிற முக்க பார்த்தா இவன் தான் செங்கடலையே ரெண்டா பழக்க போகிற மாதிரியும். கையை நீட்டுன்னு சொன்னார், இவனெல்லாம் செங்கடலை பழக்க விட்டா அப்படி பழந்திருப்பார் நினைக்கிறேன். ஏதோ ஒரு யோகா பண்ணி. சார், ஜெபம் ரொம்ப மென்மையானது, அது மேன்மையானது. ஜெபம் என்பது அழகானது. உங்களுடைய அமைதியான வார்த்தைக்கு பின்பாக அபூர்வமான தேவனுடைய வல்லமை அங்கே இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ ஜெபம் அதாவது இது எய்த்தாப்பில் இருக்கிற ஆளை எவ்வளவு நம்ம நம்புகிறோம்ன்றதை பொறுத்து இருக்குது. அவர் எவ்வளோ பவர்ஃபுல்லானவர்னு பொறுத்து இருக்குது. சிலர்கிட்ட 5 ரூபாயை கூட 50 தடவை கட்டாயம் தருவாங்க. சிலர்கிட்ட 5 லட்சத்தை கூட ஒரு தடவை சொன்னால் போது தந்துடுவாங்க. இது எவ்வளோ கத்துறோன்ற பொறுத்து இல்லை, எய்த்தாப்பில் இருக்கால் யாருன்ற பொறுத்து இருக்கு. உங்கள் தேவன் யார்? நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக உங்களுக்கு செய்கிற தேவன். ஸோ இந்த ஜெபத்தை பற்றி படிச்சுக்கிட்டே வரோம். ஜெபம் என்பது சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமையுடையது. ஸோ கிரியேட்டிவ் ஃபோர்ஸ். ஜெபம் என்பது நன்றாக கவனியுங்கள், சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமையுடையது. அதனால் இந்த ப்ரேயர்ன்றது ஒரு அழகான ஒரு விஷயம். ஒரு 10 நிமிடம் உங்களுக்கு டைம் கிடைச்சா அந்த 10 நிமிஷத்தில் சிருஷ்டியுங்கள். ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் சிருஷ்டியுங்கள். உங்களுடைய வார்த்தைக்காக இந்த உலகம் காத்திருக்கிறது. துன்மார்க்கனுக்கும் துரோகிகளுக்கும் நன்றி அறிதல் இல்லாதவர்களுக்கும் வரங்களை கொண்டு வந்தாராம். எப்பேற்பட்ட தேவன்! அவருக்கு பேரே ஜெபத்தை. கை தட்டுங்க. ஒரு மனுஷன் தேவன் சொன்ன பிறகு அவனை போய் நோண்ட கூடாது. அயோக்கியர்கள் தான் நோண்டி பார்ப்பாங்க.
சார் வந்து ஐயா ₹1 தானோடனே டக்குன்னு பார்த்துட்டு உடம்பு கால் கை நல்லா தானே இருக்குது, அப்படியா ஒரு 10,000 வேலை போட்டு கொடு. நானே 5000 அப்போ என்ன இவ்வளோ பேச்சு பேசுகிறேன், மண்டையில் போடு போ, கார் எடுத்துட்டு, இல்லை காரை வேறு லோனை போட்டு வாங்கிட்டேன் அப்படின்ற அவன். பைக்கில் இருக்கிறவன் ₹10 கொடுக்குறானா, நம்ம காரில் இருக்கிறவன் ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், என்ன ஜஸ்டின்னு வந்து வண்டி மட்டும் வேறு வேறு வண்டியாக வச்சுருக்கீங்க, காசு போட்டு மட்டும் 2 பேரும் ஒரே மாதிரி போடுறீங்க. அப்போ பிச்சைக்காரர்களை பார்க்கும்போது அவரும் ₹2 போடுறான், காரில் இருக்கிற ₹2 தான் போடுறான். இதுக்கு எதுக்கு நீ கார் வாங்கணும்னு கேட்டார். என்று எவ்வளோ போடணும், என்கிட்ட ஒரு அமௌண்ட் சொன்னார், நீ அதை போடலாம், இல்லை ஆனால் ஒன்று கூட போடணும், காரில் இருக்கிற ₹100 போடுங்க. இப்போ எய்த்தாப்பில் இருக்கிறவன் யாரு, அவனுக்கு எவ்வளோ போடலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்படி போடக்கூடாது. நான் யாரு, கை தட்டுங்க. நான் யாரு, நான் ஒரு ஆளுக்கு உதவி செய்யும்போது நான் யாருன்னு பார்த்து தான் உதவி செய்கிறேன். உங்கள் வீட்டில் வேலை பார்க்குற ஒரு ஆள் கல்யாணத்துக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க, ஒரு ₹100 அந்த பொண்ணு என்ன செய்யுது, உங்களுக்கு மொய் செய்யுது. நீங்கள் அந்த பொண்ணு வீட்டு கல்யாணத்துக்கு போகிறீங்க, நீ ₹100 என்ன செஞ்ச, நானும் ₹100 செஞ்சேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டில் வேலை செஞ்சதுக்கு அந்த பொண்ணு வெக்கப்படணும். அது யாருன்னு அது காட்டிருச்சு, நீங்கள் யார் நீங்கள் காட்டுங்க. அவங்களால முடிஞ்ச அவங்க செஞ்சு. அப்போ தேவன் ஒருத்தன் தான் இடத்தில் வரும்போது அவன் யார் என்று பார்க்கிறது இல்லை, தான் யார் என்பதை பார்க்கிறார். அதெல்லாம் சமாரியா ஸ்திரீட்ட பேசும்போது நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்படி பேசலை, நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தான்ற. சமாரியா ஸ்திரீ 5 கல்யாணம் பண்ணி அந்த அம்மா வந்து நிற்கிது. அந்த அம்மா சொல்ற, உன்னோடு கூட பேசுகிற இன்னார் என்று அறிந்திருந்தாய், ஆனால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். ஐயோ என்ன இப்படிப்பட்ட ஆள்னு நீ பயந்திருக்கவே மாட்டேன். ஏன்னா தேவனுடைய ஈவையும், if you know my generosity, என்னுடைய தயாளவனம் உனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா உனக்கு கூட என்கிட்ட ஜெபிக்கணும்னு ஆசை வந்திருக்குன்றாரு. அப்போ உண்மைக்கே கடவுளை நீங்கள் அறிய அறிய உங்களுக்கு என்ன கூடும், ஜெபிக்கணுன்ற ஆசை கூடும். கையை தட்டுங்க. நீயே உன்னிடத்தில், இங்கே பாருங்க, தேவனுடைய ஈவையும் உன்னிடத்தில் பேசுகிறவர் இன்னார் என்றும் நீ அறிந்திருந்தாயானால், 2 தான் அறிஞ்சிருக்கணுமா. எது? தேவனுடைய ஈவு. நீ ஜோம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஈவு புள்ளோரு அப்படின்னு பார்க்கணும். 2வது அவர் எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ ஜெனரஸ் காட் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த அறிவு நம்மளை கேட்க வைக்குமா. அப்போ இன்னைக்கு ஜனங்களை கேட்க விடாமல் பண்ணுறதுக்கு பிசாசு செஞ்சது என்னன்னா, தேவன் பெரிய கருமி. நீ ₹100 கேட்க போனால் உன் பையில் இருக்க ₹50 எடுத்துட்டு விட்டுருவார். நீ உன்னுடைய பழைய ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்துருவார், உன்னை நோண்டிடுவார். அப்படின்னு உடனே என்ன செய்கிறான், எதுக்கு பஞ்சாயத்து. இப்போ பொதுவாக திருடங்களாம் என்ன செய்வாங்கன்னா, மக்கள் விரட்டும் போது மற்றவன் திருடன்னு கத்துறக்கு இவன் திருடன் வாங்க, கள்ளப்போதர் முதல் அவனை கூப்பிடுவீங்க, வா இவன் யாரு முதல் பாரியா, இவன் திருடன் கற்றுக்கிட்டே உடனே இவன் கள்ளப்போதர் முதல் அவனை மெதுவாக வாங்கிட்டு கூப்பிடு. இப்போ ஒன்றை செக் பண்ணணும். எதுக்கு? இல்லை நீ கத்துற சம்மந்தம்லாம் கத்திக்கிட்டு இருக்க, எப்படி சம்மந்தம்லாம் கத்திக்கிட்டு இருக்க, எது கத்து உள்ள இருக்கு ஆவி கத்துது, கள்ளப்போதகர். ஏன்னா அது திருடன் அவனை திருடனை பிடிச்சிருவாங்க, திருடன் கத்துற மாதிரி. ஓகே, அப்போ கடவுளை குறித்த நல்ல பிக்சரு உங்களுக்கு ஜபத்தை வந்து அந்த டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிடும். எவ்வளோ பெரிய தேவன். அவருக்கு பெயர் ஜபத்தை கேட்கிறவர். ஜபத்தை தள்ளுகிறவர் அல்ல, ஜபத்தை கேட்கிறவர். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. அப்படின்னா எந்த ஒரு மனிதனும் அவரிடத்தில் வருவதற்கு தகுதியுடையவனாக இருக்கிறான். அந்த தகுதியை சிலுவைக்கு முன்பாகவே தேவன் அவனுக்கு கொடுக்கிறாரு. ஆனா மனிதன் குற்ற உணர்வில் இருக்கிறான் என்பதற்காக சிலுவைக்கு வந்து கிரயத்தை கொடுத்து, பாரு உனக்கு தகுதியை கொடுத்துட்டேன்னு சொல்லி அதற்கு பிரகாரம் நீ தைரியமாய் வருகிறாயா என்பதை அவர் பார்க்கிறார். சிலுவைக்கு முன்னாடியே நீ தகுதியற்றவன் என்று சொல்ல ஒரு பயலுக்கு உரிமை கிடையாது. ஆனால் இந்த மாபாதகர்கள் சிலுவைக்கு பிறகும் நீ தகுதியற்றவன் என்று பேசுகிறார்கள் என்றால் இவர்களுடைய ஆக்கினை ஒரு நாளும் அமர்ந்திராது என்று நான் சொல்லுகிறேன். தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே. பேதுருவே கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் சுத்தமாக்கினவைகளை
சுத்தமாக்க போறேன்னு சொல்லலை, சுத்தமாக்கினவர்களை யாரை சொல்றாரு? சர்ச்சுக்குள்ள இருக்கவன சொல்றாரா, வெளியில இருக்கவன சொல்றாரா? வெளியில இருக்கவனே சுத்தமாக்கிட்டாராம். ஆமென். நான் அப்படி உணரல, நீ உணரலன்னா அதை பத்தி அவர் கவலை கிடையாது. நீ உணர்ந்தினா என்ஜாய் பண்ணுவ, உணரலன்னா என்ஜாய் பண்ண மாட்ட. ஆனா அதற்கான உரிமையுடையவனா இருப்பாய். ஒரு இடத்துக்கு நான் போயிருக்கிறேன், நான் என் ஃப்ரெண்டும் அந்த காலத்தில் ஊழியம் பண்ணுறதுக்கு. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை முடிச்சுட்டு வரும்போது பஸ்ஸுக்கு எங்களுக்கு காசு இல்லை. அதனால் வரும்போது அவர் பாஸ்டர் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்னால ஒரு 10 ரூபா வாங்கிட்டு அப்படியே என்ன செஞ்சிடலாம், வீட்டுக்கு வந்துடலாம், ஒரு 50 ரூபா அப்படின்னு தருவாருன்ட்டு இப்போ ஊழியத்தை முடிச்சுட்டு அவரை போய் பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி பெரிய பூட்டு தொங்குது. 2 பேர் கையில் என்ன இல்லை, காசு இல்லை. இந்த ஸ்டோரியெல்லாம் இந்த கிரிட்டிக்ஸுக்கு தெரியாது. அவனுக்கு புதுசாக ஒரு கார் வாங்கினா தெரியும், ஆனால் காசுலாம் நடந்து வந்து அவனுக்கு தெரியாது. ஏன்னா இடையில இவன் பேச்செல்லாம் பெருசாக நீ எடுத்துக்கவே கூடாது. 10 ரூபா 20 ரூபா பஸ்ஸுக்கெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கிறோம், அவர் பூட்டிட்டு போயிட்டார். என்னடா செய்ய, நடந்து தான் வரணும். சரி நடந்து போன்ற முடிவுக்கு வந்துட்டோம். வந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு 2 ஸ்டாப்பு கழித்து, என்னால் இப்போ மறக்க முடியாது, புதூரில் அந்த ஸ்டாப்பு காரை நிப்பாட்டிட்டு இப்போ அப்படியே ஒரு காஃபி, அந்த மல்லிகை காஃபி இருக்கும் குடிக்கும்போது நான் பார்ப்பேன் அந்த ஐடிஐ பக்கம். என் அன்புக்குரியவர்களே, அது பைபிளை திறக்கிறேன், திடீர்னு பார்த்தா உள்ள அப்படியே புதுசாக ஒரு 20 ரூபா நோட்டு கும்முன்னு இருக்கு. 10 ரூபா எனக்கு போதும், 2 பேருக்கு போகிற 20 ரூபா நோட்டு. ஆஹா, உடனே பஸ்ஸை பிடிச்சோம். தேவன் எவ்வளோ நல்லவர். மிராக்கிள் மணியாக இருக்கலாம், மிராக்கிள் மணின்னு எடுத்துக்கிட்டால் சப்ஜெக்ட் அப்படியே போயிடுவோம். இல்லை வீட்டில் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு மெசேஜ் வச்சுருக்கேன், வா அதுக்கு வரவும். அப்போ வீட்டில் ஏற்கனவே எடுத்து வச்சு ஒரு 20 ரூபா நோட்டு என்றைக்கே வச்சுருந்தது எனக்கு தெரியல. அதனால் என்னால் ஒரு தைரியமாக நடைபெற முடியாமல் பயந்துக்கிட்டே இருந்தேன். நான் பயந்துக்கிட்டே இருந்தாலும் என்கிட்ட 20 ரூபா இருக்குது. அது தெரிஞ்சிருந்தால் தைரியமாக இருந்திருப்பேன், தெரியாதனால பயந்துக்கிட்டே இருந்தேன். நான் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் என்கிட்ட 20 ரூபா இருக்குது. அப்படி தான் நீ நீதிமான் என்பது உண்மை, சத்தியம். நீ புரிஞ்சுக்கிட்டா தைரியமாக இருப்ப, புரியாட்டி பயந்துக்கிட்டே இருப்ப. நீ பயந்துக்கிட்டே இருந்தாலும் பயப்படாமல் இருந்தாலும் நீ நீதிமான் என்பதுதான் சிலுவையில இயேசு செய்து முடித்தது. அப்ப எமோஷன் சில நேரம் உங்களை நீதிமான காட்டும், சில நேரம் உங்களை பாவியா காட்டும். இந்த எமோஷனல் கிறிஸ்டியன் சில நேரம் நீதிமான ஃபீல் பண்ணுவாங்க, சில நேரம் பாவியா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா வேர்ட் ஆஃப் காடோட கனெக்ட் பண்ணப்பட்ட ஒரு கிறிஸ்தவன், அவன் ஃபீலிங்ஸ் மாறிக்கிட்டே இருந்தாலும் அவன் பிலீஃப் மாறாது. தேவன் யார்? ஜெபத்தை கேட்கிறவர். யார் அவற்றை போலாம்? நல்லவர்கள் யாவரும் இடத்தில் வருவார்கள். சத்தமா சொல்லுங்க. மாம்சமானவர்கள்லாம் யாரு சொல்லுங்க? அதுல கிறிஸ்தவன் இருக்கான், அதுல இஸ்லாமியன் இருக்கான், அதுல சீக்கியன் இருக்கிறான், அதுல இந்து இருக்கிறான், அதுல என்னது எல்லா ஜாதியும் இருக்கிறான், எல்லா மதமும் இருக்கிறான், நல்லவன் இருக்கிறான், கெட்டவன் இருக்கிறான். ஆனா தேவன் மட்டும் அவர் கேரக்டர் தெரியுமா? தாங்கிட்ட ஒருத்தன் கேட்டுட்டான்னா கொடுத்துட்டு தான் அப்புறம் அவன் யாருன்னு பார்ப்பாரு. சார் கை தட்டுங்க சார், அவ்வளோ நல்ல தேவன். இழிது இழிது ஈயன இரத்தலும் இழிது, அதினும் இழிது ஈயன இருத்தல் அப்படின்னு தமிழ் எழுதினாய். ஒருத்தனை போய் ஐயா தாங்கையான்னு கேட்கறது இழிவான், ரொம்ப இழிவு. ஆனா அதை விட இழிவு என்ன தெரியுமா? ஐயா தாங்கியான்னு கேட்ட ஒருத்தர் இல்லைன்னு சொல்றான் பாரு, அது அதை விட பெரிய இழிவு. அப்ப கடவுள்கிட்ட நீ போய் கேட்டு அவர் இல்லைன்னு சொன்னார்னா தேவன் யார் தெரியுமா? யாருங்க? இன்னைக்கு லூசிபர்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் யாரு? விழுந்து போன தேவ தூதன்றீங்க. அப்ப அவன்கிட்ட இவ்வளவு பவர் எல்லாம் எங்க இருந்துச்சு? அவன்கிட்ட இருக்கு. அவன் எங்க வாங்கினான் சொல்லுங்க சார்? தேவன்கிட்ட இருந்து வாங்கினான். வாங்கினவன் தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணி விழுந்துட்டான். ஆனா அப்படி தனக்கு எதிராக கலகம் பண்ணி போனவன்ட்ட கூட நான் கொடுத்தது தானே முத வச்சுட்டு போடா அப்படின்னு சொல்லாத சாமி சார் அவரு. போடா போடா சார், அவன் அதோட போறான். விடு விடு, நம்ம கொடுத்த திரும்பி வாங்கி பழக்கமே இல்லை. எப்பேற்பட்ட தேவன்! பிசாசிட்ட கூட கொடுத்ததை வாங்கல, உங்கள்கிட்ட வாங்கிறார் அவரு. They are diminishing God. இஸ்ரவேலின் தேவனை அவர்கள் மட்டுப்படுத்துகிறார்கள்.
இப்படி பேசி பேசி என்னத்தை கண்ட? 5000 பேர் ஜெபிச்சுக்கிட்டவன 50 பேர் ஆக்கிட்ட. இதுதான் உன்னால் செய்ய முடிஞ்சது. எங்கள்கிட்ட 50 பேர் இருக்கிறோம், நாங்கள் 5000 பேர் ஆக்குறோம், ஜெபிக்க வைக்கிறோம். நாங்கள் பைபிள் சும்மா இருக்கிற 5 திருமணம் முடித்த வேசியை கூட ஜெபிக்க வைத்தது. சமாரிய ஸ்திரியை நீ கேட்டிருப்பாய், உனக்கு தெரியலமா அதாம்மா நீ கேட்கலன்றாரு. நீ பாவி அதனால கேட்கலன்னு சொல்ல, உனக்கு என்ன தெரியல அதனால கேட்கலன்னாரு. Prayer is a wonderful medium which connects you and God. அதில் வாயத்தந்து நீங்கள் பேசும்போது அப்படியே உருவாக்கப்படுகிறது. கொடுத்தா கெட்டு போயிடுவான், அதனால கொடுக்க மாட்டார் கர்த்தர். என்ன கொடுமை சார் இது? காசு கொடுத்தா சிகரெட் குடிப்பான், காசு கொடுக்கல பீடி குடிப்பான். இல்லை அவன் காசு இல்லைன்ற கடை ஒன்று செய்யாம விட்டுருவானா சொல்லுங்க? ஒரு மனிதன் பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவன் தான். பணம் உள்ள இருக்கிறதான் வெளியே கொண்டு வருது, ஆனா அவன் தான். முதல் வாரம் பார்த்தோம் ஜெபத்தை கேட்கிறவர். உங்க சாமிக்கு பேர் என்ன சொல்லுங்களேன்? எல்லாரும் சொல்லுங்க, உங்க சாமிக்கு பேரு கேட்காதவர் கிடையாது, கேட்கிறவர். அதனால அவர் பேருக்கு மாறி அவர் வேலை பார்க்க முடியாது. கைத்தட்டுங்க. 10 ஜெபக்குறிப்பு கேட்கிறார், 100 ஜெபக்குறிப்பு கேட்கிறார். அதான் சொல்ல எவ்வளவு ஜெபக்குறிப்பு ஜெபிச்சிருங்க. பைபிள் சொல்லுது, ஜெபங்களில் எவைகளை எல்லாம் கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று. கைத்தட்டுங்களே ஒரு தடவை அவருக்கு ஆமென். இந்த பூமியில பெருசா கேட்டா ஷாக்காயிருவாங்க, ஆனா தேவன் மட்டும் பெருசா கேட்டா சந்தோஷப்படுறாரு. விசுவாசம் பெரிதுன்றார். ஆனா நிறைய பேர் கேட்கறதுக்கு யோசிக்கிறாங்க. சில நேரம் ஜெபத்துக்கு போகும்போது அழுகையோட போறாங்க. பைபிள் சொல்லுது, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சந்தோஷத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு இருக்கு. இவன் வருத்தத்தோட போறான். அவர் கேட்கிறாரு, இப்ப கொடுக்க போற நீயா நானான்னு கேட்கிறாரு. ஐயா நீங்க தான் கொடுக்க போறீங்க, நீ ஏன்டா மூஞ்ச தொங்க போட்டு வந்திருக்க? வாங்குறவனுக்கு ஏன்டா மூஞ்சி இப்படி இருக்கு? வாங்குறவன் சிரிச்சுட்டு வர வேண்டியான, நான் வாங்க வந்திருக்கிறேன். அவர் கொடுக்குறவரை சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த ஜபத்துக்கான அந்த அதாவது அடிப்படை தவறுகள், பேசிக் ஹடில்ஸ், அவர் ராங் டீச்சிங்ஸ், இதெல்லாம் உடையணும். இல்லை கொடுத்தா அவன் கெட்டு போயிட மாட்டானா? கொடுத்தா தான் என் திருந்துவான். பாருங்க, ஒருத்தன் படகு பக்கத்தில் உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? வலையை சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் வாழ்க்கையை சரி பண்ணலை, வலையை சரி பண்ணுறான். அவனை கூப்பிட்டு கர்த்தர் சொல்கிறாரு, ஆழத்தில் போய் வலையை போடுப்பா அப்படின்றாரு. அவன் சொன்னா, நேற்று கரையிலையா சாமி போட்டுக்கிட்டு இருந்தோம், நேற்று உள்ளே தான் போட்டோம். இல்லை நீ போடு, நான் ராமுழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் ஆகப்படலைன்றான். நான் மீனவன், நீங்கள் ஆசாரி, கட்டில் எப்படி செய்யணும்னு சொல்லுங்கள் கேட்டுக்கிறேன், மீன் பிடிக்கிற நீங்கள் எனக்கு சொல்லாதீங்கன்றான். சில நேரம் அந்த துறையில் ப்ரொஃபஷனாக இருப்ப, பயங்கர என்ன ப்ரொஃபஷ்னலிஸ்ட்டாக இருப்பாங்க, பெரிய எக்யூப்டு பர்சனாக இருப்பாங்க. அந்த துறைக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் கடவுளோட தொடர்புடையவனாக இருந்தால் அவன் கரெக்டாக கைட் பண்ணிட்டு போயிடும். இது ஒரு ஆசாரி பெஞ்சு நாற்காலி செய்கிறவர் சொல்கிறாரு, வலதுபுறமாக போட்டுட்டு. பொதுவாக லெஃப்டில் தான் போடுவாங்களாம், ரைட்டில் போட்டுன்னு சொல்கிறாங்க. லெஃப்டில் போட்டால் பழைய ஏற்பாடு. ஆமாம், ரொம்ப நாளாக லெஃப்டில் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், வலையை ரைட்டில் போடு, கை தெரியும் ரைட். இன்னைக்கு நிறைய பேர் வலையை லெஃப்ட்லேயே தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ போங்க, யோசபாத் என்ன ஜெபித்தான், லெஃப்டில் போடுறாங்க. தேவன் எப்படி ஜனங்களை அழித்தார், லெஃப்டில். வெட்டுக்கிளி லெஃப்ட், பச்சை கிளி பாடும் பாட்டு, இது ஃபுல்லாக லெஃப்ட்லேயே தான் வலைய போடுது. யாத்திராம் சுற்றி வெளியே போங்க, தப்பு இல்லை, போனாங்க. தேவன் நல்லவர் என்பதை பேசுங்கள். ஆமாம், எபேசியர், ரோமர், பிலிப்பியர் இந்த பக்கமே வரமாட்டாங்க. ரோமருக்கெல்லாம் இவன் வந்தே பல வருஷம் இருக்கும். ஒரு வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ண சொல்லுங்க, அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சாபக்கேடு, வெட்டுக்கிளி, பச்சை கிளி பாடும் பாட்டு, இதே தான். ஏன்னா இவங்க வேலையே லெஃப்டில் தான் வலைய போடுவாங்க. ஆனால் மீனை பிடிக்கணும்னா வலைய ரைட்டில் போடு, ரைட்டில் போடு. தேவன் எவ்வளவு நல்லவர். காட்டு ஒலிவ மரத்திலிருந்து உன்னை வெட்டி நல்ல ஒலிவ மரத்தோடு உன்னை இணைத்து அதனுடைய வேருக்கும் சாரத்திற்கும் உடைய பங்காளியாய் அவர் மாற்றி இருக்கிறார். செகண்ட் வீக் என்ன பார்த்தோம்? ஜெபமும் உணர்ச்சிகளும் பார்த்தோம். அதாவது
அதுக்கு அழகான ஒரு வசனம் பார்த்தோம். என்ன வசனம்? தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மிடத்தில் சேர்கிறவனுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் உணர வேண்டும். அப்படி இல்லை, விசுவாசிக்க வேண்டும். நம்மலாம் ஜெபத்தில் பதில் வாங்குற மாதிரி உணர்ந்தோம்னா, ஜெபத்தில் உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நல்ல உணர்ச்சி இருந்தால் இன்னைக்கு ஜெபம் சூப்பராக இருந்துச்சுல அப்படின்றாங்க. ஜெபம் சூப்பராக இருக்கக்கூடாது தம்பி, பதில் சூப்பராக இருக்கணும்.